அனைத்து கேப்டன் ரசிகர்களுக்கும் கேப்டன் ரசிகன் யூடியூப் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1981 வருஷம் கேப்டன் அவர்கள் நடித்த சட்டம் ஒரு இருட்டறை என்கிற சூப்பர் ஹிட் படத்தின் கதையைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். சட்டம் ஒரு இருட்டறை என்பது 1981 ஆண்டு வெளியான ஒரு இந்திய தமிழ் மொழி அதிரடி திரைப்படமாகும். இதை S.A. சந்திரசேகர் எழுதி இயக்கியுள்ளார். இக்கதையை அவரது மனைவி ஷோபா எழுதியுள்ளார். இப்படத்தில் விஜயகாந்த், பூர்ணிமா தேவி மற்றும் வாசுமதி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். சங்கிலி முருகன், நிதின் மற்றும் சௌத்ரி ஆகியோர் துணை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். தன் தந்தை மற்றும் அக்காவுக்காக பழிவாங்க 3 பேரை கொல்ல துடிக்கும் ஒருவனையும் காவல் ஆய்வாளரான அவனது மற்றொரு அக்காவையும் சட்டப்பூர்வமான வழியில் தடுக்க விரும்புவதையும் இக்கதை மையமாக கொண்டுள்ளது. கதை சுருக்கம்: விஜயும் அவனது அக்காவும் காவல் ஆய்வாளரான ஷீலாவும் தங்கள் விதவை தாயுடன் வசித்து வருகின்றனர். சமூகத்தில் அநீதியை காணும்போதெல்லாம் விஜய் நீதிக்காக போராடி காவல்துறையிடம் பிடிபடுகிறான். அவனது ஆக்ரோஷமான நடத்தை காரணமாக அவன் அடிக்கடி ஷீலாவுடன் முரண்படுகிறான். ஜார்ஜ், ரங்கச்சாரி மற்றும் பைரவன் ஆகிய 3 பேரை கொல்வதே விஜயின் ஒரே வாழ்நாள் நோக்கம். அந்த மூவரும் செய்த ஒரு கொலையை விஜயின் தந்தை ஒருமுறை நேரில் கண்டார். கைது செய்யப்பட்ட போதிலும் அந்த மூவரும் சிறையிலிருந்து வெளியே வந்து விஜயின் தந்தையையும் அவனது மற்றொரு அக்காவையும் கொன்றனர். விஜயும் ஷீலாவும் இந்த கொலைகளை பற்றி புகார் அளிக்க காவல்துறையை அணுகியபோது கொலைகள் நடந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறையில் இருந்ததாகவும் அதனால் அவர்களால் இந்த கொலைகளை செய்து இருக்க முடியாது என்றும் கூறி காவல்துறை அவர்களை புறக்கணித்தது. ஒரு சாட்சியுடன் கொலைகளை செய்த அந்த மூவரின் முறை விஜயின் மனதில் பதிய அதே வழியில் அவர்களை பழிவாங்க அவன் முடிவு செய்கிறான். இருப்பினும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஷீலா கருதுவதால் கொலைகள் நடந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் இந்த வழக்கை கையில் எடுக்கிறாள். வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படுவதை அறியும் அந்த மூவரும் ஷீலாவின் ஜீப்பில் வெடிகுண்டு வைத்து அவளை கொல்ல முயற்சிக்கின்றனர். வெடிகுண்டு வைத்த பீட்டரை விஜய் பிடித்து ஷீலாவை காப்பாற்றுகிறான். விஜயின் இந்த அராஜக போராட்டத்தில் பீட்டர் அவனுக்கு துணையாகிறான். விஜயை அறிந்த பார் டான்சரான ரேகாவை ரங்கச்சாரி துன்புறுத்த முயற்சித்தபோது அவள் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறாள். பின்னர் ரங்கச்சாரியின் கண்ணாடியை உடைத்து விட்டேன் என்று விஜயிடம் கூறுகிறாள். அது இல்லாமல் அவனால் சரியாக பார்க்க முடியாது. அதை கேட்ட விஜய் அவன் தன் தந்தையின் கொலையாளிகளில் ஒருவன் என்பதை அடையாளம் கொள்கிறான். விஜய் ரங்கச்சாரியை தன் காரில் ஏற்றி அவனது கண்ணாடியை கழற்றி சாலையில் விட்டு செல்கிறான். அங்கு அவன் மீது கார் ஏறி செல்கிறது. பின்னர் விஜய் பைரவனுக்கு மது அருந்த கொடுத்து அவனை கொல்வதற்காக அவனது பானத்தில் விஷம் கலக்கிறான். தன் நண்பர்கள் விஜயால் கொல்லப்பட்டனர் என்பதை புரிந்து கொண்ட ஜார்ஜ் அவனை எதிர்க்க முடிவு செய்கிறான். இதனிடையில் ரேகாவும் விஜயும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு ஜார்ஜ் வந்து ரேகாவை கொலை செய்கிறான். இதனால் ஆத்திரமடைந்த விஜய் ஜார்ஜை கொல்ல முயற்சிக்கிறான். ஆனால் விஜயின் செயல்பாடுகளை அறிந்திருந்த ஷீலா அவனை ஒரு மூலையில் மடக்கி பிடித்து விடுகிறாள். சிறையில் இருந்து விஜய் பீட்டருடன் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டி தான் கொலையில் இல்லை என்பதற்கான சான்றை உருவாக்கி ஜார்ஜை சந்திக்க செல்கிறான். ஜார்ஜை சந்திக்க சென்ற ஷீலாவை அவன் பிடித்து கட்டி போடுகிறான். அங்கு வந்து சேரும் விஜய் ஜார்ஜுடன் சண்டையிட்டு ஷீலாவின் கண் முன்னேயே அவனை கொன்றுவிடுகிறான். ஷீலா காவல் நிலையத்திற்கு திரும்புவதற்குள் விஜய் மீண்டும் சிறையில் அடைக்கப்படுகிறான். கொலைகளை விஜய்தான் செய்தான் என்று ஷீலா நிரூபிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் கொலை நடந்தபோது தான் சிறையில் இருந்ததாக விஜய் வலுவான சான்றை உருவாக்கியிருந்ததால் நீதிமன்றத்தில் அவளால் அதை நிரூபிக்க முடியவில்லை. போதிய ஆதாரங்கள் இல்லாததால் விஜய் விடுவிக்கப்படுகிறான். ஆனால் ஷீலா அவனை உயர் நீதிமன்றத்தில் கைது செய்வதில் உறுதியாக உள்ளாள். தொடர்ந்து இந்த மாதிரியான கேப்டன் படங்களின் வீடியோக்களுக்கு கேப்டன் ரசிகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.